ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைதா மாவில் வந்து பூரி புஃப்னு எவ்வளோ ஒரு சூப்பராக செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ செம்மையாக செய்யலாம் வாங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மைதா எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, ஆட் பண்ணிட்டோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி மட்டும் அவசரப்பட்டு அதிகமாக ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நம்ம பதம் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக மாவு வந்து பார்த்தோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்து திடத்தன்மை வந்து வரும். நான் அந்த ஒரு இதுவை காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுறோமா? மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு அதை இன்னும் நல்லா இது பண்ணணும். ஸோ எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த எண்ணெய் உள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி தட்ட வேண்டியது தான். சப்பாத்தி மாதிரி அதை பார்த்தீங்களா, மாவில் தட்டி. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து அம்மா இப்படி தான் திரட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் திரட்டிக்கலாம். ஃபுல்லாக திரட்டிட்ட பிறகு கடாயில் வந்து எண்ணெய் போட்டு எண்ணெய் வந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரட்டி வச்சிருந்த மாவு வந்து அதில் வந்து போட்டு எடுத்திங்கன்னா பூரி ரெடி. பார்த்தீங்களா, போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஃப்னு வருது பார்த்தீங்களா. இதுதான் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் வராது. ஸோ அந்த உப்பசெல்லாம் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.